அதிமுக கூட்டணியெலாம் எதிராக சொல்லுவீங்க, ஆனால் வந்து திமுகவுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. எந்த தீர்மானத்துக்கு ஆதரவு? அவங்க இது போட்டிருந்தாங்க, பிறந்தநாள். பிறந்தநாள் இல்லை, அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு அவங்க வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அது ஒரு அரசியல் நாகரிகங்க. அரசியல் நாகரிகமே இருக்கக்கூடாதா சொல்லுங்க? அரசியல் நாகரிகம் அது. ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது, நமக்காக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றும் போது ஒரு நன்றி சொல்வது எல்லாமே வந்து அரசியல் நாகரிகம். அந்த வகையில தான் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். முதல்வர் அவர்களுமே என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார். அவர் மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடியார், அதே மாதிரி அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாமே என்னுடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வதும் இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது நன்றி சொல்வதும் அரசியல் மாண்பு, மரபு, நாகரிகம். 2000 தேமுதிக தொடங்கிலிருந்து 2 முறை தான் தனித்து நின்று, அதுக்கப்புறம் பல கட்சிகள் கூட்டணி தான் இருக்கு. நீ வாய்ப்பு தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கு மாத்திரம் இல்ல, தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனதே கேப்டன் தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று இருக்காங்களா? இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார். இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல. பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க. அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லும். 2026 தேர்தலில் தேமுதிக தலைமையான கூட்டணி தான் அமைய வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க. ஓட் ஸ்பிரிட் தாங்க அதிகமாகும். நிக்கிறது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு இல்லை. 234 தொகுதியும் முதல் தேர்தலையே பார்த்தவங்க தான் நாங்க. ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்லை. வெற்றி பெற்று 2026 தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசம்பிளிக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். கட்சி ஆரம்பிச்ச புதுசுல 12% மேல ஓட்டு இப்போ அப்படி கிடையாது. வர வர குறையுதுன்னு நீங்க வேணா சொல்லலாம். அப்ப நாங்க 234 தொகுதியில நின்ன பர்சன்டேஜ் இப்ப நீங்க சொல்றீங்க 8.33 ஃபர்ஸ்ட் தேர்தலையும், அப்புறம் வந்து எம்பி எலெக்ஷன்ல 2009ல வந்து 10.33 வாங்கினது. நாங்க வந்து அனைத்து இப்போ 234லயும் நம்ம அசம்பிளிக்கு நின்னோம், 40 தொகுதியிலையும் இந்த பாராளுமன்றத்தில் நின்னோம். அந்த பர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க. முதல்ல கம்பேரிசனே ராங், புரியுதுங்களா? 40 தொகுதியில நின்னதையும் 4 தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. 234 தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க. இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க. எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுது, ஏன் அது கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ அது வந்து கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்குங்க. அப்படி கிடையாது. எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இன்னும் நீங்க கிளைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க. எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிற்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு. அதில் மாற்றிக்கிட்டு இன்னைக்கும் BL2 ஃபார்ம் நாங்கள் ஃபில் பண்ணி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். 234 தொகுதிக்கும் நான் இன்னும் 2-3 நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்தில் இருக்குங்க. 234 தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் 4 நாட்களுக்கு சென்னையில் நடக்க இருக்கிறது. எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு. எதுங்க இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளுங்க. தேமுதிக செல்வாக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? அரசியல்னாவே அதுதானங்க. உங்களுக்கு பயன் இல்லையா? இல்லையா, அதுதான் சொல்றேன். அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. கரெக்ட், இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்லை, அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது தான். இப்போ அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை நோக்கி தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. அதனால தான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன், எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். வரக்கூடிய 2020 வந்து உங்களுக்கு ராஜ்யசபா இந்த கடலூர் மாநாட்டில் ஏதாவது இல்லை, அவங்க வந்து எங்களுக்கு வந்து 5 MP உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான்.
எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கே நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணாம் அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்தோம். இல்ல அதுல வந்து அதிமுக ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார். புரியுதுங்களா? நல்ல பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த 2026 தேர்தலை பேஸ் பண்ணி தான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்களா? இல்ல நம்ம வந்து கடலூர்ல வந்து ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்குங்க. 2026 தேர்தலை மையப்படுத்தி தான் அந்த அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னு எடுத்துக்கலாங்களா? இல்ல எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம். சரிங்களா? அது 25 26 நான் எழுதுகின்ற போது அது எழுதக்கூடாதுமான்றாரு. சரி நம்ம ஒத்துக்கிட்டோம். அது 25 பதில் 26 அறிவிச்சிருக்காரு. அவ்வளவுதான். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார். 2020 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. உங்க நிலைப்பாடு என்ன? அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. 2026 அது எதிரொலிக்குமா? நீங்க சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது. டைம் இருக்கு, யோசிச்சு நம்ம சொல்றேன். நேற்று அமித்ஷா வந்து தமிழகத்தில் 3500 ரூபாய் டாஸ்மாக் ஊழல் நடந்ததுன்னு பேசியிருக்காங்க. இப்ப நான் எந்த மாவட்டத்துல இருக்கேன்? கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க. சரி, நம்ம எப்ப பாரு கூட்டணி பத்தி அரசியல் பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மக்களுக்காக பேசுவோம். ஏன்னா அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் மெயின் அரசியல்ல. பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் கூட்டணி அப்புறம் தேர்தல் இதை நோக்கியே போகுது. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். வந்தா அட்லீஸ்ட் மக்கள் கேள்வி நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு நான் கேட்க சொல்றேன். இன்னைக்கு நான் கரூர்ல இருக்க மிக முக்கியமான ஒரு 4 கருத்தை சொல்றேன். இங்க யார் அமைச்சரா இருந்தார்? மிஸ்டர் செந்தில் பாலாஜி. உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்துங்க மணல் கொள்ளை மிக மிக மோசமாக நடக்கிற ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குங்க. இன்னைக்கு 17 டாரஸ் லாரிகள் குடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மணல் இருக்கிற மணலை மொத்தம் கொடுத்த அளவை விட நீங்க அள்ளி அள்ளி விற்பனை செய்து கொண்டே இருந்தால் வருங்கால தமிழ்நாட்டுக்கு வருங்கால சன்னதிக்கு என்ன மக்களுக்கு இந்த அரசுகள் விட்டு செல்றாங்கன்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி டாஸ்மாக் பத்தி நீங்க கேட்டீங்க. இங்க ராத்திரி ஆனாலும் பகல் ஆனாலும் 24 மணி நேரமும் டாஸ்மாக் விற்பனை மிக மிக மோசமாக இங்க கரூர் மாவட்டத்தில் நடப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டுன்னு மாற்றி ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. எனவே மக்கள் யாருக்கும் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்ல திருப்தி கிடையாதுங்க. பழைய இடத்திலேயே பழைய பஸ் ஸ்டாண்டை விரிவாக்கம் பண்ணி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தா இந்த கரூர் மாவட்டத்துக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நிச்சயமாக அது நல்லது செய்யும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. அதே மாதிரி மதுபான கடைகளை இங்க பார்த்தோம்னா தங்கு தடை இல்லாம 24 மணி நேரம் நடக்குது. அரசு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் கரூர் மாவட்டத்துல தங்கு தடையின்றி விற்பனை நடப்பதாகவும் ஒரு செய்தி. அதனால லாட்டரி வந்து தடைன்றோம், அப்ப எப்படி விற்பனை நடக்குது? டாஸ்மாக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் பிக்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட். பட் அதை மீறி எப்படி டாஸ்மாக் விற்கிறாங்க மதுபானங்களை? எல்லாமே இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க தோட்டத்துல தனியா வசிக்கின்ற முதியவர்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. யார் வர்றாங்க, எதுக்கு கொலை செய்யறாங்க என்ற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நிலைமை, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு.
அப்ப முதியவர்களுக்கும் தனியாக தோட்டத்தில் தங்குபவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்று மக்கள் கேள்வியை இந்த நேரத்துல நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கிறேன். உரிய பாதுகாப்பு கொடுத்து நிச்சயமாக மக்களை காக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமைங்க. அதே மாதிரி இங்க கனிம வள கொள்ளையும் மிக மோசமா இருக்கு, அதுவும் உடனடியாக தடுக்கப்படணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே கரூர் மாவட்டத்தின் சார்பாக, இந்த மக்கள் சார்பாக நான் உங்க பத்திரிகையாளர் முன்னாடி இந்த கேள்விகளை வைக்கிறேன். உடனடியாக தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் நான் சொன்ன இந்த அத்தனையும் உடனடியாக சரி செய்து இன்னும் இருக்கின்ற 6-7 மாசத்துல தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி.